சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து போட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூட கொஞ்சம் உப்பு, தென் மஞ்சத்தூள், அப்புறம் அதை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்போது 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், அதை விட டபுள் மடங்காக நம்ம கொத்தமல்லி தூள் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருப்போம்ல 1.5 கிலோ சிக்கன், அதை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது இந்த மசாலா எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா வதக்கி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடும். அதுலேயே இவங்க வெந்துடுவாங்க. நம்ம தக்காளி வேறு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால். அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் நான் இன்னொரு பாத்திரத்தில் ரசத்துக்கும் கூட்டி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளி, அப்புறம் தக்காளி அதை போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணுறேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் அது வார்ம் ஆனால் நம்மளுக்கு போதும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் ஒரு கட்டு பூண்டு தோல் உரிக்காமல், தென் கறிவேப்பிலை, அப்புறம் வரமிளகா இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி வச்சுருக்கோம்ல, புளியும் தக்காளியும் சுடு பண்ணி அதை நல்லா கைவிட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை போய் ஸ்டவ் மேலே வச்சுட்டு இப்போ சிக்கன் அகைன் ஒரு பிரட்டி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு அடுப்பில் நான் தாளிப்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கறிவேப்பிலை அதுவும் போட்டு தாளித்து அதை இந்த ரசத்துக்குள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பையும் சேர்த்திடணும். சேர்த்திட்டு அதை நான் தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கனை அகைன் நான் திருப்பி விடுறேன். திருப்பி விட்டதுக்கப்புறம் ரசத்துலேயும் நுரை கட்டுது. இப்போ கொத்தமல்லி இலை போட்டாச்சு. அதே மாதிரி சிக்கனுக்கும் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். இப்போது அதை அகைன் மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாப்பாடு இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.